அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியலா டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரோம். 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் புக்லெட் ரெடியாக இருக்குது. ஸோ இமீடியட்டாக இந்த புத்தகத்தை வாங்குறவங்க வாங்கிக்கலாம். ஸோ இந்த புத்தகத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு யூனிட் IN/STன்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த IN/STன்னு நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லைங்களா? உடனே என்ன பண்ணணும், இதில் அல்ஜிப்ராவில் மட்டும் 256 கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த புத்தகத்தை எடுத்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறச்ச உங்களுக்கு எதெல்லாம் டவுட் வருதோ அந்த செஷன்லாம் நீங்கள் திரும்பி போயிட்டு IN/STன்னு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அது போல் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி தான் அந்த கொஷின் செட்டிங்லாம் மொத்தத்தையும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2519 கொஷின் இருக்கும் அதில். ஸோ 2519 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் வாங்கிட்டு ஒவ்வொரு யூனிட்டையுமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு யூனிட்டை படிக்கிறச்ச அதுக்கு கரஸ்பாண்டிங்கான எம்சிக்யூஸ் புக்லெட்டை நீங்கள் சால்வ் பண்ணுறச்ச வித் டீட்டெயில் சொல்யூஷனோட இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கிளாரிஃபை ஆகும். ஓகே ஃபைன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் CSR ப்ராப்ளத்தை ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா PGTRB சிலபஸாக கொடுத்துருக்காங்க, காலேஜ் டிஆர்பி சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின்ன்றதை பார்த்துருவோம். கன்சிடர் த quadratic form Q of x, y, z associate with a matrix B கொடுத்துட்டாங்க. And let S equal to collection of all vectors ABC in R3 such that Q of that vector வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்கெல்லாம் Q 0 ஆகுதோ in R3ல அந்த வெக்டர் கலெக்ஷனில் S பண்ணிட்டாங்க. Then which of the following statement is false சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா the intersection of S with the XY plane is straight line சொல்லி கேட்குறாங்க. அடுத்தப்புறம் the intersection of S with the XZ plane is an ellipse சொல்கிறாங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா S is the union of two planes சொல்கிறாங்க. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா Q is the degenerate quadratic form சொல்கிறாங்க. ஸோ டீஜெனரேட்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அது வந்து ரேங்க் கம்மியாகும். ஃபுல் ரேங்க் இருந்தால் உங்களுக்கு வந்து நான் டீஜெனரேட்னு சொல்லுவோம். டீஜெனரேட்னா ரேங்க் குறைஞ்சிரும். அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு ரேங்க் ஆஃப் த quadratic ஃபார்ம் வந்து லெஸ் தென் அந்த டைமென்ஷனோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த வந்து அந்த quadratic ஃபார்ம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீஜெனரேட் சொல்லுவோம். சப்போஸ் ஃபுல் ரேங்க் இருக்குது அப்படின்னா அது வந்து நான் டீஜெனரேட் quadratic ஃபார்ம் சொல்லுவோம். அப்படின்னா ஈஸியாக நம்ம எப்படி செக் பண்ணிக்கலாம்னா அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் வந்து 0 ஆச்சுன்னா டீஜெனரேட், டிட்டர்மெண்ட் நான் 0 வந்தால் நான் டீஜெனரேட். ஏன்னா ஃபுல் ரேங்க் வந்துடும். டிட்டர்மெண்ட் நான் 0னா அர்த்தம் இன்வெர்டபிள் ஆகிடும். இன்வெர்டபிள் ஆனால் ஃபுல் ரேங்க் இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஃபைன். இப்போது ஃபஸ்ட் இந்த ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். Q is degenerate quadratic form. ஸோ டீஜெனரேட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், ரேங்க் குறையணும். ஓகே சப்போஸ் ரேங்க் குறையலன்னா நான் டீஜெனரேட். எப்போ ரேங்க் குறையும், இந்த டிட்டர்மெண்ட் வந்து 0 ஆனால் ரேங்க் குறைஞ்சிரும். ஸோ அப்போது இந்த டிட்டர்மெண்டோட இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட்னா டெட் ஆஃப் பி நான் சொல்லுங்க பார்ப்போம். டெட் ஆஃப் பி வந்து கண்டிப்பாக என்ன ஆகிடும், உங்களுக்கு 0 ஆகிடும். செக் பண்ணி பாருங்கள். 1 × -2 -1 × -2 அப்போ பார்த்தீங்கன்னா -2 + 2 வரும். ஸோ வேல்யூஸ் வந்து 0 வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் 0 ஆனதால் அது வந்து டீஜெனரேட் quadratic. ஓகே ஸோ இது ஃபால்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம இது ரொம்ப டிக் அடிக்கக்கூடாது. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, S is the union of two planes சொல்கிறாங்க. செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸோடைய அசோசியேட் quadratic ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எக்ஸு ஒய்இ இசட்டு அப்புறம் 3/3 மேட்ரிக்ஸ் 1 1 0 1 1 0 0 0 -2 அப்புறம் இதனுடைய டிரான்ஸ்போஸ் XY Z. ஓகே நீங்கள் இது எழுதுற வச்சு என்ன கிடைக்கணும், x² + y² -2 z² அப்புறம் 2xy. ஸோ இது எப்படி நான் எழுதுனேன் தெரியுமா, இது ரெண்டும் சிம்மெட்ரிக் இல்லையா. ஸோ xy மல்டிப்ளை ஆகும். அப்போ 2xy நீங்கள் எழுதிக்கலாம். இது எல்லாமே டயகனல் என்ட்ரிஸ் x² + y² -2 z² அப்படியே இந்த லைனாக எழுதிக்கலாம். ஏன்னா ரிமைனிங் பார்ட்லாம் உங்களுக்கு 0. ஸோ அதனால் அப்போ டேரெக்டாக எழுதிடலாம். ஸோ நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தாலும் அதான் கிடைக்கும். நீங்கள் ஒரு சில விஷயத்தில் நிறையா ஒர்க் அவுட் பண்ணுறச்ச அடுத்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் மைண்டுக்கே செட் ஆகிடும். ஏன் இது இப்படி எழுதிட்டு போகலாமே, இது ஏன் மல்டிபிள் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஓகே ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த x² y² z² ஃபார்மேட்டுக்கு வர எலமெண்ட்ஸு. இது வந்து ஆப்போசிட் மல்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் ஃபார்மில் xy மட்டும்தான் இருக்குது. அப்போ 2xy நீங்கள் எழுதிக்கலாம் தனியாக. ஸோ ரிமைனிங் பார்ட் yz z எக்ஸ்லாம் 0ன்றதால ஸோ அந்த டேர்ம் நமக்கு தேவையில்லை. இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது, x² + y² + 2xy -2z² = 0ன்னு கிடைக்குது. ஓகே இதான் என்னுடைய Q of x, y. இது நான் வந்து 0 பண்ண என்ன நடக்குன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ ஃபைனலாக இந்த quadratic ஃபார்ம், இந்த மேட்ரிக்ஸ்க்கான அசோசியேட் quadratic ஃபார்ம்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக அது என்ன எழுதிடலாம். ஸோ Q of x, y, z நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, x² + 2xy + y² -2 × z² கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா. ஸோ இந்த போர்ஷன் மட்டும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x + y அந்த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம், -2 z² எழுதிக்கலாம். தப்பு கிடையாது இல்லை, ஏன்னா இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அதனால் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்படி எழுதிக்கலாம். அப்போது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், செட்டு எஸ்ன்றதை ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ செட்டு எஸ் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் வெக்டார் இன் R3 such that எந்த இடத்துல Q 0 ஆகுதுன்னு பார்க்குறோம். அப்போ இது எங்கே 0 ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த வெக்டார்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ 0 பண்ணும்போது x + y
அந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இசட் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 இன்ட்டு இசட்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் √2 இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 0 ஒரு பார்ட்டு, அதே போல் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் √2 இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு பார்ட். ஸோ இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். ஏன்னா 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கு பாருங்க, எக்ஸ் ஒய் இசட் அப்படின்றதால இது ரெண்டுமே பிளேன். அப்போது எஸ் இஸ் த யூனியன் ஆஃப் 2 பிளேன்ஸ்ன்றது கரெக்ட். அப்போது ஃபால்ஸ் கேட்குறான், அப்போ இது நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? முதல்ல எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கியூ எங்கே 0 ஆகுதுன்னு பார்க்கணும். இதான் என்னுடைய கியூ கம்ப்ளீட்டாக. அது 0 பண்ணி பார்க்குறேன். பார்க்குறச்சே எனக்கு 2 பிளேன் கிடைக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் √2 இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 0 ஒரு பிளேன் கிடைக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் √2 இன்ட்டு இசட் ஈக்குவல் டு 0ன்றது இன்னொரு பிளேனாக கிடைக்குது. இந்த 2 பிளேனையும் யூனியன் பண்ணால் தான் எஸ் 0 ஆகும். கரெக்டாக? அதாவது கியூ எங்கே 0 ஆகுதுன்னா இந்த 2 பிளேன் யூனியன் பண்ணுறதுல 0 ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ எஸ்ஸோட கலெக்ஷன் என்னன்னா இந்த பிளேனு யூனியன் இந்த பிளேன். ஸோ இந்த பிளேனில் இருக்கிற செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்புறம் இந்த பிளேனில் இருக்கிற செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணால் தான் கம்ப்ளீட்டாக எஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸில் என்ன ஆயிடுது, கியூ வந்து 0 ஆகுது, நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. அப்போ எஸ் இஸ் த யூனியன் ஆஃப் 2 பிளேன்ஸ்ன்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் நம்ம இங்கே ஃபால்ஸ் சூஸ் பண்ணோம். அப்போ 3 and 4 ஆர் இங்கே கரெக்ட். அடுத்து ஃபால்ஸ் தேடுவோம். இது வந்து பார்ட் சி கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது எஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு, யூனியன் ஆஃப் 2 பிளேன்ஸ் தெரிஞ்சு போச்சு. வித் எக்ஸ்ஒய் பிளேனில் இன்டர்செக்ஷன் வித் எக்ஸ்ஒய் பிளேனில் இது ஸ்ட்ரைட் லைனாக வருமா? அடுத்து இன்டர்செக்ஷன் ஆஃப் எஸ் வித் எக்ஸ்இசட் பிளேனில் ஸ்ட்ரைட் லைன் எலிப்ஸான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது எக்ஸ்ஒய் பிளேனான அர்த்தம், இது ரொம்ப சிம்பிளாக தான் நீங்கள் யோசிக்கணும். எக்ஸ்ஒய் பிளேனான அர்த்தம் உங்களுக்கு வந்து இசட் வந்து 0 ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இசட் ஸ்கொயர் இப்படி ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இசட் வந்து நீங்கள் 0 பண்ணுறீங்க. கரெக்டாக இசட் 0 பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அந்த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்டர்செக்ஷனாக எஸ் வித் இன்டர்செக்ஷனாக இது 0 ஆகணும்னு அர்த்தம். அப்போ 0 ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய்ன்னு கிடைக்குது. கரெக்டாக? அப்போ ஸ்ட்ரைட் லைன்ன்றது கரெக்ட். அப்போ இது நீங்கள் ஃபால்ஸ் தான் கேட்குறாங்க, இது நீங்கள் வந்து இது டிக் அடிக்கக்கூடாது. புரியுதுங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் எஸ் வித் எக்ஸ்ஒய் பிளேன் வந்து ஸ்ட்ரைட் லைன் சொல்கிறாங்க. எக்ஸ்ஒய் பிளேன்னா இசட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஸோ எஸ்ஸோட காம்போனண்ட்டில் குவாட்ராட்டிக் ஃபார்ம் எங்கே 0 ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இசட்டை 0 பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட்ஸை 0 பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறச்ச எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0ன்றதால எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ்னு ஒய் வரும். அப்படின்னா த இன்டர்செக்ஷன் ஆஃப் எஸ் வித் எக்ஸ்ஒய் பிளேன் ஸ்ட்ரைட் லைன்ன்றது இங்கே ட்ரூ. ஏன்னா இது ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைன் தான். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைன் தான். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் எஸ் வித் எக்ஸ்ஒய் பிளேன் ஸ்ட்ரைட் லைன்ன்றது ட்ரூ. அப்போ நம்ம அதை சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட். ஏன்னா இது ஃபால்ஸாக வருது. அடுத்து பாருங்கள், அடுத்த ஆப்ஷன் என்ன படிங்க. த இன்டர்செக்ஷன் ஆஃப் எஸ் வித் எக்ஸ்இசட் பிளேன் இஸ் எலிப்ஸ்னு சொல்கிறாங்க. வருமா? செக் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸ்இசட்னு அர்த்தம் ஒய் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் அந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? இதான் நம்மளுடைய குவாட்ராட்டிக் ஃபார்ம் 0 ஆகிற இடம். எஸ்ஸுக்கும் வித் எக்ஸ்ஒய் பிளேனுக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்குறீன்றதால 0 போடுறீங்க. இப்போ ஒய் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இசட் ஸ்கொயர்னு வந்து நிற்குது. கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 இன்ட்டு இசட்னு வருது. ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரைட் லைன் தான், எனக்கு ஒன்று என்ன கிடையாது, எலிப்ஸ் கிடையாது. ஓகே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 இசட்ன்றது எனக்கு ஸ்ட்ரைட் லைன். அப்போது இங்கே வந்து எக்ஸ்இசட் பிளேனில் இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்ற பட்சத்தில் எலிப்ஸ்ன்றது ஃபால்ஸு. அப்போ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் தான். ஸோ அப்போ அதுதான் நம்ம என்ன பண்ணணும், டிக் அடிக்கணும். இது வந்து பார்ட் சி ப்ராப்ளம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் எஸ் வித் எக்ஸ்ஒய் பிளேன் வந்து லைன்ன்றது ட்ரூ, அதனால் அதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. யூனியன் ஆஃப் 2 பிளேன்ஸ்ன்றது ட்ரூ, அதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. டீஜெனரேட் குவாட்ராட்டிக் ஃபார்ம்ன்றது ட்ரூ தான், அதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அப்போ எது தப்பாகுதுன்றதை பார்க்கணும். ஸோ எலிப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது ஃபால்ஸ். ஏன்னா நமக்கு அகைன் என்ன கிடைக்குது, ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்குது. ஸோ ஏன் இது 0 பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் எஸ்ன்றதால குவாட்ராட்டிக் ஃபார்ம் எங்கே 0 ஆகுதுன்னு செக் பண்ணணும். ஸோ 0 ஆகிறதையும் ப்ளஸ் கண்டிஷன்ஸும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்ம் 0 பண்ணிவிட்டு எக்ஸ்ஒய் பிளேன்னா இசட் ஈக்குவல் டு 0 பண்ணணும், எக்ஸ்இசட் பிளேன்னா ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சரை வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம். இந்த கொஷின் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரிக்கியாக தெரியும், பட் இது சாதாரண விஷயம். இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து ரெகுலராக என்னோட சேனல் அப்டேட் பண்ணுறேன். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு சண்டே வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.